நமக்கு மறுமை எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், சாமி கிட்ட என்ன கேட்கணும், அருணகிரியார் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அறிவாளியா இருக்கணும், முட்டாளா இருக்கக்கூடாது. அறிவு தான் உண்மையான செல்வம். அறிவுடையார் எல்லாம் உடையாருங்கிறார் வள்ளுவர். நாம் ஆண்டவன்கிட்ட எதை வேணும்னு கேட்கணும்னா பிறவாமையை கேட்கணும். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வாதவூரன் ஐயா கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஐயா கிட்ட கடல் போல செய்திகள் இருக்குது. அது எல்லாமே வாரியார் சுவாமிகள் கொடுத்தது தான். அதிலேருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு பயன்பெற்றுக்கிட்டு இருக்கிறோம். எனக்கு ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம். எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நம்ம தினமும் சாமி கிட்ட வேண்டுறோம் இல்லைங்களா? பூஜை அறையில் நம்ம சுவாமி கிட்ட வேண்டுறோம், எப்போவுமே வேண்டுறோம். என்ன வேண்டணும், எனக்கு என்ன வேணும்னு வேண்டணும், இல்லை எனக்கு எது வேண்டான்னு வேண்டாம். ஏன்னா எனக்கு கஷ்டம் வரக்கூடாது, உடம்பு முடியாமல் இருக்கக்கூடாது, எனக்கு வேறு எதுவும் தொல்லைகள் வேறு யாரும் தரக்கூடாது, அப்படி வேண்டணுமா? இல்லை எனக்கு இது வேணும், இது கொடு இது கொடுன்னு வேண்டணுமா? என்ன வேண்டணும், என்ன வேண்டக்கூடாது? திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்பூடுருவ புருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் மறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் என் உள்ளம் குளிர குதிகொண்டவி. ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். நாம் கேட்குறத விட அருணகிரி பெருமான் முருகன்கிட்ட என்ன வேணும்னு கேட்டார், இன்னும் வேணான்னு சொன்னாரோ அதுதான் நமக்கு சிறப்பாக இருக்கு. நம்முடைய அறிவுலாம் குறைபட்ட அறிவு. அருணகிரி பெருமான் முருகப்பெருமான் திருவருள் முழுவதும் பெற்றவர். அவர் 4 வேணும் 4 வேணாங்கிறார். அதை நாம் பூஜையில் சொல்லக்கூடிய பாடல்களில் வாரியார் சாமி தினம் பூஜையில் சொல்லுவார். திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயே. ஐயா எனக்கு பிறவி வேண்டாம். காரைக்கால் கூட சொல்லுவாங்க, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டும்னுவாங்க. அப்படி மீண்டும் பிறப்பு உண்டேல் அறவா உன்னை மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும், நீ பாடும்போது நீ ஆடும்போது நீ நடியின் கீழ் பாட வேண்டும்னு காரைக்கால் அம்மையார் கேட்டான். இரவாத இன்ப அன்பு. சில பேர் கொஞ்ச நாளாக அன்பாக இருப்பாங்க, அப்புறம் இல்லாமல் போயிடும். அது இரவாத அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார்னு வரும். அதுபோல் அருணகிரி பெருமான் முருகப்பெருமான் கிட்டக்க 4 வேணும் 4 வேணான்ங்கிறார். நாம் கூட நம்முடைய வாரியார் சுவாமி சொல்லுவாங்க அடிக்கடி. நான் வாரியார் சாமி விடியற்காலம் ஊருக்கு போகணும், 6 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணும்னு அவர் பூஜைக்கு தேங்காய் பழம்லாம் வேணும், பூ வேணும். அதெல்லாம் அந்த விடியற்காலம் 4 மணிக்கு கிடைக்குமா, முன்னாடியே வாங்க. அப்போ இரவுக்கு வேண்டியதை பகலில் தேடி வச்சுக்கணும். ஒவ்வொருவருக்கும் நம்ம முதுமையில் சம்பாதிக்க முடியாது. இரவு அதே மாதிரி கோடை காலத்துக்கு வேண்டியதை மாரி காலத்துக்கு வேண்டியதை கோடை காலத்திலே சேர்த்து வச்சோம். வடம் வத்தல் எல்லாம் கோடை காலத்தில் பண்ணுவோம். மாரி காலத்துக்கு வேண்டியதை கோடை காலத்தை அதுபோல் மறுமைக்கு வேண்டியதை இம்மையிலே தேடிக்கணுமா. இந்த 4 விதத்துலையும் சொல்லிட்டு நமக்கு மறுமை எப்படி இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும், சாமி கிட்ட என்ன கேட்கணும், அருணகிரியார் நமக்கு சொல்லி கொடுக்குறார். அதை அந்த திருப்புகழ், பழனி திருப்புகழ் இது. திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயல். ஒருவேளை எனக்கு ஜென்மா இருக்குமா ஆண்டா, 4 வேணும் 4 வேண்டாம். என்னென்ன வேண்டாம்? செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதி. மிடி என்றால் வறுமை. வறுமைன்னு ஒன்று வந்துட்டா நம்ம எதுவுமே நினைக்க முடியாது. அதனால முருகா எனக்கு நான் வறுமையில் இருக்கக்கூடாது. அப்புறமா பார்வை இல்லாதவனா இருக்கக்கூடாது, காது கேட்காதவனா இருக்கக்கூடாது. இதில் கூட பாருங்க, முதல்ல காது கேளாதது தான் சொல்றார். அதுதான் பெரிய கஷ்டம். கண் இல்லாதவர்கள் ஞானியா இருக்கிறாங்க, பாடுறாங்க, எம்ஏ படிச்சிருக்காங்க, வயலின் வாசிக்கிறாங்க, இசை வித்வான்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் காது கேட்காதவங்களுக்கு அதனால தான் முதல்ல செவிடுன்னு போட்டார். நாம் கூட காதுக்கு தான் அணிகலம் போடணும். கண்ணுக்கு அணிகலுங்க, காது குத்தி கல்யாணம் பண்ணுவாங்க, கண்ணு குத்தி கல்யாணம் கிடையாது. காதுக்கு தான் உயர்வு. அதான் செவிச்செல்வம் உயர்ந்ததுன்னு வள்ளுவர்னு சொல்றார். அதனால தான் காது கேளாமல் இருக்கக்கூடாது, அது ரொம்ப பாவம். அதனால நான் செவிடா, அதான் முதல்ல செவிடுன்னு போடுறார். அடுத்தது குருடு, பார்வை இல்லாமலும் இருக்கக்கூடாது. அடுத்தது மிடி, வறுமை இருக்கக்கூடாது. நம்ம உடம்புல எதுவும் ஊனம் இருக்கக்கூடாது, கை இல்லாமல் கால் இல்லாமல் அப்படிலாம் இருந்தால் கஷ்டமாக இருக்கும் வாழறது. இந்த உலகத்தை அரிது மனிதராக பிறக்கிறது. கூன் குருடு செவிடு நீங்கி பேடு பிறந்த காலையை நல்லதுன்னுவாங்க. ஆகையினால இந்த 4 வேண்டாம். செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாது. முருகா அதற்கு பதிலாக என்ன வேணும்னா அறிவு இருக்கணும். முட்டாளாக இருக்கக்கூடாது. சார் என்ன மணியா நீங்களே பார்த்துக்குங்க, மணி பார்க்க கூட தெரியலன்னு என்ன பண்ணுறது. அறிவு நிறை நல்ல குலத்தில் பிறக்கணும். ஏன் நல்ல குலத்தில் பிறக்கணும்னா
அந்த குலத்தளவே ஆகுமாம் குணம்னு சொல்லுவாங்க ஔவையார். இதில் நினைவு மஞ்சரி என்று ஒரு நூல் டாக்டர் உவே சுவாமிநாத ஐயர் எழுதின நினைவு மஞ்சரின்னு அதில் ஒரு கட்டுரை எழுதுறார். பீஷ்மர் வந்து அந்த அம்பு ஆசனத்தில் இருக்கும்போது தர்மரை கூப்பிட்டு பல நீதிகள் எல்லாம் சொல்கிறார். தர்மா, நீ பட்டம் கட்டி ஆளும்போது சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் தூக்கி மேலே உட்கார வைக்காது. அவளை உட்காருதுன்னா உன்னுடைய அரசாங்கத்துக்கு அது பாதிப்பாகும். நல்ல உயர்ந்தவர்கள்லாம் மேல் நிலையில் இருக்கணும். அதுக்கு அவருக்கு அந்த கதை எழுதுறாரு. இது பீஷ்மர் வந்து தர்மருக்கு சொல்கிற கதை இது. ஒரு காட்டிலே ஒரு முனிவர் இருக்கிறார். அந்த முனிவர் வந்து விஸ்வாமித்திரர்னா எல்லா உயிர்கள்ட்டையும் கருணையோடு இருப்பார். அந்த காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் இவர்கிட்ட நட்பாக இருக்கும். எல்லாம் காலையில் இறை தேடும்போது எல்லாம் இந்த ஆசிரமத்தில் வந்து முனிவரை கும்பிட்டுட்டு எல்லாம் இறை தேட போவோம். அவர் ஆசிரமத்திலே ஒரு சோனி நாய், அது அங்கேயே இருக்கும், எங்கேயோ போகாது. அவங்க எங்கேயாவது ரொட்டி யாராவது போட்டால் அதை சாப்பிட்டு அங்கேயே இருக்கும். என்னடா இந்த விலங்குகள் எல்லாரும் காட்டுக்கு போகுது, நம்மளால் போக முடியலையேன்னு சொல்லிட்டு இந்த சோனி நாய் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் தைரியம் வந்து காட்டுக்குள்ளே போகலான்னு போது ஒரு ஓநாய் விரட்டுச்சு. அதாவது இந்த ஓநாய் விரட்டுதுன்னு சொல்லிட்டு வேகமாக பயந்து இந்த நாய்களுக்கு பயம் வந்தால் வால் கால்குள்ளே வச்சுட்டு பயந்து காசு இருந்தது. இந்த ஞானி பார்த்தார், கமண்டத்தில் தீர்த்தம் இருந்தது. அந்த தீர்த்தத்தை எடுத்துகிட்டு நீ ஓநாயா கடவுதுன்னார். அது ஓநாய் ஆயிடுச்சு. இப்போ ஓநாயானவனு கொஞ்சம் தைரியமாக காட்டுக்குள்ளே போச்சு. நல்ல காட்டில் சுற்றி வந்துட்டே இருந்தது. இதை விரட்டுவதற்கு ஒரு புலி வந்தது. வரியில் புலி விரட்டின உடனே திரும்ப ஆசிரமத்துக்கிட்ட பயந்து ஓடி வந்தது. நீ புலியாக கிடவுது, நான் வேகமாக சொல்கிறேன். இந்த புலியான உடனே கொஞ்சம் தூரம் போன உடனே யானை விரட்டுச்சு. கொம்பானை விரட்டின உடனே பயந்த உடனே நீ யானையாக போகிறதுனாரு. யானையாக போன உடனே காட்டில் கொஞ்சம் தைரியமாக இருந்துகிட்டே இருந்தது. இதை சிங்கம் விரட்டுச்சு. இப்போ சிங்கம் தான் காட்டுக்கு ராஜா மாதிரி. இவர் விரட்டின உடனே திரும்ப ஓடி வந்தோடனே நீ சிங்கமாக கிடவுதுன்னு. இந்த சோனி நாய் சிங்கமாக போயிடுச்சு. இப்போ காட்டில் ஒப்பாரு, ஏன்னா காட்டு ராஜா இவர் மாதிரி தான். இதுக்கு கீழே தான் எல்லா விலங்குகளும் இருக்கும். ஒப்பாரும் மிக்காரும் இருந்து தைரியமாக சுற்றி வருது. இந்த சோனி நாய் என்ன நினைக்குது, நான் சோனி நாயாக இருந்து சிங்கமாக மாறிட்டேன். அவர் கையில் கமண்டலத்தில் தீர்த்தம் இருக்குது. அவர் வந்து கரப்பம்பூச்சியும் சிங்கமாக்குவார். ஏன்னா அவர் கையில் இருக்கிற அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ பெருமை. நான் என்றைக்கும் சிங்கமாக இருக்கணும்னா இந்த முனிவர் என் வயிற்றில் இருக்கணும். அதாவது நன்மை செஞ்சவருக்கு தீமை செய்யணும்னு நினைக்குது. பின்பக்கமாக வருது இவரை கொல்றதுக்கு. அவர் திக்கால ஞானி. அவர் தண்ணி எடுத்து தெளிக்கிறார். நாயே இப்படி கெட்டு போனாயேன்னாரு. திரும்ப நாயா போயிடுச்சு. உன் பேரில் தப்பு இல்லை, நாயா இருந்த ஒன்று தூக்கி சிங்கமாக உட்கார வச்சம்பார், அது என் தப்பு. அதனால தக்கவர் இந்த கதையை வந்து பீஷ்மாச்சாரியார் தர்மருக்கு சொல்றார். சின்ன ஆட்களை மேலே வச்சு அவனுக்கு திரும்ப அந்த புத்தி தான் அவரை நமக்கு தீங்க பண்ணுவாங்க. ஆகையினால தான் நல்ல குலம் இருக்கணும். இந்த எண்ணம் பாருங்க, நோய்க்கு அந்த திரும்ப நாய்க்கு அந்த கொட்டகுணம் வருகிறது. ஆகையினால தான் அறிவு நிறையும் அருளுதல். அறிவாளியாக இருக்கணும், முட்டாளாக இருக்கக்கூடாது. அறிவு தான் உண்மையான செல்வம். அறிவுடையார் எல்லாம் உடையாருங்கிறார் வள்ளுவர். ஆகையினாலே திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயில் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாது. அறிவு நிறையும் அருளதருளி வடிவு குறைவு இருக்கக்கூடாது. நான் செவிடாக இருக்கக்கூடாது, இது வடிவில் எந்த பாதகமும் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அறிவு நிறையும் அருளதருளி நீ உனக்குன்னு அடிமையாக இருக்கணும். ஆண்டவனை நினைக்கலன்னா அந்த பிறவி வேஸ்ட். ஆகையினால உன்னை நினைக்கணும். அருணகிரி பெருமான் 4 வேணும் 4 வேண்டாங்கிறத அற்புதமாக சொல்கிறார். திமிர உததி அணைய நரக ஜனன மதனில் விடுவாயேல் செவிடு குருடு வடிவு குறைவு சிறிது மிடியும் அணுகாதே. அமரர் வடிவும் அதிக குலமும் அறிவு நிறையும் அருளதருளி மனதோடு அடிமை குலவும் வர வேண்டும். நல்ல பர்சனாலிட்டி இருந்தால் யார் ஆணோ பெண்ணோ சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அறிவு இருக்கணும், அறிவு இருந்து நல்ல குலத்தில் இருக்கணும். இந்த 4 வேணும், அப்புறமா உனக்கு அடிமையாக இருக்கணும்னு கேட்குறார். திருப்புகழில் வருது. ஆகையினாலே நாம் ஆண்டவன்கிட்ட எதை வேணும்னு கேட்கணும்னா பிறவாமையை கேட்கணும். பிறந்தா இறக்கணும், இறந்தா பிறக்கணும். வாரியார் சாமி ஆஸ்திய சமாதத்தில் பேசும்போது சொல்கிறார், மைக்கில் சொல்கிறாரு, நீங்கள்லாம் இறக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேங்கிறார். ஐயா, பிறந்தா இறந்தாகணுமே, எப்படி சொல்கிறேன், நான் ரகசியமாக சொல்கிறேன், நீங்கள் இதை வச்சுங்க. பிறக்காமல் இருக்கணும், பிறந்தா தானே இறக்கணும். அந்த பிறவாமையை தரக்கூடியவன் முருகன். ஆகையினாலே ஆண்டவன்கிட்ட நம்ம எல்லா பெரியவங்களும் பிறவாமை வேண்டும் தான் கேட்டாங்க. இரவாமையை யாங்க கேட்கல. இனி நான் பிறவாது இருக்க வேண்டும்.
வேத நூல் பிராயம் 100 மனிதர்தாம் புகுவரேனும் பாதியும் உறங்கிப் போகும். நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனாகும். அது பிணி மூப்பு துயரம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளாரின் ஆழ்வார் கதறுகிறார். வேதத்துல 100 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. 100 வயசுல பாதி வயசு தூங்கியே போயிடுது. 15 வயசு சின்ன பையனா இருக்கிறோம். அப்புறமா எவ்வளோடா 35 வயசுல பிணி மூப்பு துயரம் ஆகலால் பிறவி வேண்டேன் அரங்கமாக. எல்லா பெரியவங்களும் வள்ளுவர் கூட வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டும்னார். இரவாமை வேண்டும்னு யாரும் சொல்லல. பிறந்தால் இறக்கணும். அந்த பிறவாமையை தரக்கூடியவர் முருகன் ஒருவன் தான். அந்த திருப்புகளில் அருணகிரி பெருமான் இந்த 4 வேணும் 4 வேண்டாம் என்று நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அதை தினம் பூஜையில் சொல்லி அந்த அறிவு நலத்தை நாம் பெற வேண்டும் என்று அருணகிரி பெருமானின் பொற்பாதங்களை வாண்டி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். ரொம்ப 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 சந்தோஷம் ஐயா. ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. என்ன வேண்டணும் என்ன வேண்டக்கூடாதுன்னு. நம்ம எங்கே சுற்றி வந்தாலும் நம்ம திருப்புகளில் நிற்கிறோம். முருகப்பெருமானை பற்றி பேசணுன்னா திருப்புகளுக்குள்ளே வந்துடுறோம். திருப்புகளை பற்றி பேசும்போதெல்லாம் நம்ம வாரியார் சுவாமிகளை பற்றியும் பேசுகிறோம். இப்படி பயனுள்ள உரையாடல்கள் நம்ம நிறைய நிகழ்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். நேயர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சக்தி விகடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கிறீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயாவோட வீடியோக்கள் நிறைய வந்திருக்கு. எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதெல்லாமே கூட பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஐயா ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி. இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.